श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता सद्गुरु शिरडी साईनाथन अनुग्रहத்துடன் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசைகளுடன் சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் சாயி திருவிளையாடல். இந்த சாயி திருவிளையாடல் என்ற கிரந்தத்தில் இன்னைக்கு பார்க்க போறது சாய்பாபாவின் மகானா மனிதனா அப்படின்றது. மகானா மனிதனா இரண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, மகா அப்படின்னா அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த அளவை நாம் சரியாகவும் சொல்ல முடியாது. இப்ப ஒரு படத்தை நாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா நமக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்ச படம், எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இன்னும் கேட்டுட்டே இருந்தானா அது வார்த்தைகளால நாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் மகான் அப்படின்னா அவர்களை அவர்களின் தன்மையை, அவர்களின் குணங்களை நாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒரு வட்டத்துக்குள் அடைக்க முடியாது. இப்ப பாபா மகான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எப்படி ஒரு மகான் ஆனாரு அப்படின்னா, அவர் நம்மை போல் ஒரு மனிதர் தான். ஆனால் சக மனிதர்களோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டே முழுமையாக பரிபூரணமான ஒரு மனிதராக இருந்தார். அவர் எங்கேயுமே எந்த விஷயம் செய்தாலும், எந்த லீலை செய்தாலும் இது என்னால்தான் நடந்தது, நான் தான் செஞ்சேன் என்று எங்கேயுமே அவர் குறிப்பிடவே இல்லை. ஏன்னா அவர் மகான். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் கடவுளின் அடிமை, அல்லாஹ் மாலிக் என்ற இரண்டு வார்த்தைகள் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். ஏன்னா நான் செய்தேன் என்றால் அகங்காரம் வந்துவிடும். அவருக்கு இல்லை அகங்காரம், ஆனால் நமக்கு கற்று தருகிறாருங்க. எப்படின்னா இந்த மாதிரிதான் நாம் இருக்கணும் என்று. நாமன்னா ஒரே ஒரு சின்ன செயல், ஏதாவது வேலை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் செஞ்சேன்னு எல்லாரும் என்ன சொல்லணும். அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கும், ஒரு நல்ல விஷயம். அப்பதான் நமக்கு மனது நிம்மதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனா யார் நம்மை பார்த்து புகழும், யாரை நாம் பார்த்த செயல் யாருக்கு தெரியணும்னா அந்த பகவானுக்கு தெரிஞ்சா போதும். ஆனா எனக்கு அந்த விதமான ஒரு எண்ணமே இல்லவே இல்லை. ஒரு சின்ன செயல் செய்தாலும் என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லணும், நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா பாபா இதே மாதிரி தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்தாதான் தெரியும் எப்படி அவர் வாழ்ந்தார் என்று. அது பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அவர் மகாந்தா, சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது என்று. அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்வார், இவன் ஒரு பிராமணன், வெள்ளை நிற பிராமணன், தூய பிராமணன். இந்த பிராமணன் லட்சணங்களுக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை தூய வழியில், தூய பாதையில் செலுத்தி இறுதியில் குறிக்கோள் வரை அழைத்து செல்வான். இது ஒரு பிராமண மசூதி என்று. பிராமணன் என்ற பிறப்பாலாம் இல்ல, பிரம்ம ஞானத்தோடு யார்
வாழ்கிறார்களோ அவர்தான் பிராமணன். நான் பார்த்தா சாய்பாபாவை பார்த்தா அவர் ஒரு பிராமணன் மாதிரி தோற்றம் கொண்டவரா? இல்லை. ஏன்னா நம்முடைய பார்வை அப்படிதான் இருக்கும். பிராமணன்னா புடல் போட்டிருக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உடைய உடுத்திருக்கணும். ஆனா இது எதுவுமே பாபா கிட்ட இல்லவே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு நான் ஒரு பிராமணன் அப்படின்னு. மனதளவில் பிரம்ம ஞானத்தை அடைந்தவர் தான் அவர். லட்சக்கணக்கான மக்களை தூய பாதையில் செலுத்தி இறுதியில் குறிக்கோள் வரை அழைத்து செல்வான் என்றார். குறிக்கோள் வரைன்னா என்ன குறிக்கோள் ஒரு மனிதருக்கு இருக்கணும்? ஆனந்தம், சாந்தி. இந்த இரண்டும் தான் குறிக்கோளாக இருக்கும். இந்த ஆனந்தம் சாந்தி எப்ப கிடைக்கும்? நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். நடந்து போறவனுக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு தோணும், சைக்கிள்ல போறவனுக்கு பைக் வேணும் அப்படின்னு தோணும், பைக்ல போறவனுக்கு கார், கார்ல போறவனுக்கு இன்னும் 4 கார். இதுவே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தா இருக்கிறதுலயே வச்சு வாழும். இது ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆன்மீகமாக இது லௌகீகமா பார்த்தா இந்த குறிக்கோள், ஆன்மீகமாக பார்த்தா பகவானை அடைவதுதான் குறிக்கோள். இதற்கு நிறைய வழிகள் இருக்கு. இந்த வழிதான் அப்படின்னு பாபா எங்கேயுமே சொல்லவே இல்லை. இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. உனக்கு படிக்க தெரிஞ்சா சத்கிரந்தங்களை படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. படிக்க முடியலையா போய் பாகவதம் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நீ படிச்சுதான் ஆகணும், நீ பஜனை தான் செய்யணும், நீ சிரவணம் தான் பண்ணணும், எங்கேயுமே சொல்லவே இல்லை. நவவித பக்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நவவிதமான பக்திகள் எது வேணா நீ ஒண்ணு சிரவணமோ ஸ்மரணமோ கீர்த்தனமோ வந்தனம் ஆதனம் அர்ச்சனை நமஸ்காரம் தாஸ்யம் சக்கியம் பாதசேவன் எதுலையாவது நீ பிடிச்சிட்டா கூட போதும். ஆனா எல்லாத்துமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு பிடிச்சா கண்டிப்பா உன்னோட இலக்கை நீ சேரலாம். அதுக்குதான் பாபா சொல்லியிருக்கார், எல்லாரையும் இறுதி வரை குறிக்கோள் வரை வளர்த்து செல்வான் அப்படின்னு. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, ஒவ்வொரு பைசாவுக்கும் நான் கணக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. பைசான்னா மனிதர்கள் தான். அந்த பைசாவை கடவுள்கிட்ட சேர்ப்பதுதான் அவரின் ஒரே ஒரு குறிக்கோள். அது இந்த ஜென்மத்திலேயா அடுத்த ஜென்மத்திலேயான்னு உன்னுடைய முயற்சியில தான் இருக்கு. இப்ப ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கு. நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம், பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், இப்படி வேணா. இப்ப இங்க இருந்து ஷிரடி போகணும்னா கார்லயும் போகலாம், பஸ்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம், பிளைட்லயும் போகலாம். ஆனால் நாம் எது தேர்ந்தெடுப்போம்? பிளைட். ஏன்னா டைம் குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 2 hours 3 hours இல்லைன்னா 4 hours நம்ம போயிடலாம். இல்ல பஸ்ஸோ காரோன்னா ரொம்ப நேரம் இருக்கும். அதே பண்ண உன்னுடைய ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய செலவழிக்கணும், காசு ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த காசு ஸ்பெண்ட் பண்றதா நம்முடைய முயற்சி. நீ எப்படி உன்னுடைய முயற்சியை நீ பண்றியோ அதுக்கு ஏத்தது போல் நீ சீக்கிரமா கடவுளை போய் சேர்ந்துடலாம். இல்ல எனக்கு மெதுவாதான் போகணும்னா அது உன்னோட இஷ்டம், உன்னோட சாய்ஸ். இப்படிதான் செய்யணும்னு பாபா எங்கேயுமே எப்பவுமே யாருக்குமே சொல்லவே இல்லை. உனக்கு எப்படி வசதியோ அப்படின்னு செய்யன்றதா சொல்லிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, தனக்கும் சிருஷ்டியில் மற்ற பிராணிகளுடன் அவர் ஒன்றுபட்டுதான் இருந்தார். இந்த ஒரு விஷயம் போதும் பாபாவை மகான் தான் என்று சொல்வதற்கு. தீர்மானிச்சுலாம் மகான் அப்படின்ட்டு. இவன்
என்ன சொன்னாரு? ஷீடியில் மட்டும்தான் நான் இல்லை, எல்லாவற்றிலும் நான் இருக்கேன், நான் கடவுள், எனக்கு உருவம் இல்லை என்று சொல்லியிருக்காரு. ஆகாயம் முழுவதும் நானே நிரம்பியுள்ளேன், நீங்கள் பார்க்கும் எல்லா பொருட்களும் ஒன்று சேர்த்தே நான் அசைவதில்லை, பிரபஞ்சம் முழுவதும் என்னுள் இருக்கின்றது என்று கூறியுள்ளார். அப்படின்னா நம்முடைய பாவனை என்ன? ஷீடியில் மட்டும்தான் பாபா இருக்கார், மற்ற இடங்கள் இல்லை என்று. ஆனா அவர் ஒரு எல்லா லீலைகளுமே பார்த்தோன்னா நமக்கு தெரியும், நான் ஷீடியில் மட்டும் இல்லை அப்படின்னு. ஏன்னா நானா சந்திரக்கருக்கு தண்ணி தாகம் எடுத்தா ஒரு பழங்குடி மனிதராக தண்ணிய கொடுத்தாரு. தாசகன் ஒரு சாதுவுக்கு ஒரு காரணா கொடுத்தா எனக்கு நீ அந்த சாதுவுக்கு கொடுத்த காரணம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் சாதுவா இல்ல பழங்குடியினரா இல்ல ஷீரடியில் இருக்கின்ற அந்த உருவமா? இல்லை, எல்லா இடத்திலும் அவர் இருக்கார், ஆகாயம் முழுவதும் இருக்கார் என்ற ஆகாயத்துக்கு எந்த அளவை நாம் சொல்ல முடியாது, அளவை நாம் மெஷர் பண்ண முடியாது. ஆகாயத்தை மெஷர் பண்ண முடியுமா? அதே போலதான் அவரும் இருந்தார். நம்முடைய பார்வையில் தான் இருக்கிறவர. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரா இல்லையா, நீ பார்க்கும் எல்லாவற்றிலும் நான் இருக்கேன் என்று. ஒரு போட்டோ கொடுத்துட்டு விக்கிரகம் கொடுத்துட்டு இதுக்கு நீ கோவில் கட்டி அங்கே இருங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல எனக்கு அந்த மாதிரி நீ மறுபடியும் அவர் சிறுடிக்கு வந்தா என்ன சொன்னாரு, நீயே என்னை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்டார் பாபா. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீங்க அங்க இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்னா, நெக்ஸ்ட் டேல இருந்து அங்க அவர் சுத்தி வர மாதிரி காட்சிய கொடுத்தார். எல்லாவற்றிலும் அவர் இருக்கார் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாரு. இருக்காரு, இப்பவும் இருக்காரு. நாம் கவனித்தால் கண்டிப்பாக நாம் உணர முடியும். ஏன்னா ஆன்மீகத்தில் இது ஒரு சுலபமான சுருக்கமான வழி. அவர் செஞ்ச போதனையும் அதுதான். போட்டோ வடிவில் போட்டோதான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா சிறுடிக்கு போனா யாராவது பாபாவின் விக்கிரகம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர பாபாவே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்னா நாம் அவ்வளவுக்கு நம்முடைய புத்தி இல்லை. அவர் ஒரு படம்தான் அப்படின்ற ஒரு உணர்வுதான் நமக்குள்ள இருக்கு. பாபா இன்னொரு வழியும் சொல்லியிருக்கார். என்னன்னா, மக்கள் தங்கள் ஒருவர் மற்றொருவரிடமிருந்து வேறுபட்டவர் என்று கூறுகின்றார். இவ்விதம் அவர்கள் நினைப்பது தவறு. நான் வேற நீ வேற, இது தவறு என்று சொல்றார். ஏன்னா எனக்கு அடிச்சா வலிக்கும், அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கும். இது எப்ப வரும்னா, இப்ப சொன்ன மாதிரி பாபா எல்லா ரூபத்திலையும் இருக்கார் என்ற உணர்வு நமக்கு எப்ப வருதோ அப்ப நமக்கு மற்றவர்களை பாபாவின் ரூபமாக நாம் பார்க்க முடியறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ஒரு முயற்சி தான். கஷ்டமான தெரியாது, ஆனா முயற்சி பண்ணா கண்டிப்பா கஷ்டம் கிடையாது. அவரை சொல்லியிருக்காரா இல்லையா, நான் உனக்குள் இருக்கிறேன், நீ எனக்குள் இருக்கிறாய் என்று. இதை நாம் பயிற்சி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இறுதியில் பாபாதான் எல்லா ரூபத்திலும் இருக்கார் என்ற உணர்வை நாம் அடைய முடியும்.
பாபா சொல்லிருக்க, ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுத்தா எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு சமம், சேற்றில் ஒரு பனியிலும் நான் இருக்கேன் என்று. ஏன்னா அவர் மகான் என்பதனாலதான் அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிஞ்சது, மற்றவங்களால இது சொல்ல முடியாது. நமக்கு என்ன உணர்ச்சி அப்படின்னா, இதுதான் தேகம்தான் நாம் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா தர்மராஜர் யக்ஷ கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுல யக்ஷர் கேட்பாரா, இந்த உலகத்திலேயே விசித்திரமானது எது அப்படின்னு. அப்ப தர்மர் சொல்வாரு, அடுத்தவங்களை மரணத்தை பார்த்து தான் நிலையாக சாஸ்வதமாக இருப்பேன் என்று நினைக்கிறானே ஒரு மனிதர், அவரை பார்த்தாதான் அவர்தான் இந்த உலகத்திலே விசித்திரமானவன் அப்படின்னு. இதை அகற்றுகிறார் பாபா. இந்த தேகம்தான் நீ அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது ஒரு இடிஞ்ச இல்லைன்னா வீடு. இப்ப ஒரு ரெண்டல் வீட்டுல எவ்வளவு நாளைக்கு நாம இருப்போம்? அது பிடிக்கலன்னா, சப்போஸ் அந்த வீடு நமக்கு பிடிக்கலன்னா வேற வீட்டுக்கு போயிடுவோம். அதே மாதிரிதான் இந்த தேகம் ஒரு ரெண்டல் ஹவுஸ். எவ்வளவு நாளைக்கு நாம் இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பாக அங்க ஒரு நாளுக்கு காலி செஞ்சுதான் ஆகணும். எனது குரு என்னை இந்த தேகத்திலிருந்து எடுத்து சென்று விட்டார் அப்படின்றார். ஏன்னா அந்த உணர்ச்சி நமக்கு எப்ப வருதோ, இந்த தேகம்தான் நான் அப்படின்றது, அப்ப எல்லாமே நமக்கு சாதகமாக நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்று செய்வோம். அந்த உணர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது நாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் ஃபர்ஸ்ட், இல்லையா? பாபாவின் கருணை எப்பேற்பட்டது அப்படின்னா, பாபா சமாதி அடைந்து 100 வருஷங்கள் நடந்து விட்டது. ஆனாலும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, பாபாவின் பெற்றோர், பெயர், மதம், ஜாதி, பிறந்த இடம், குரு ஆகியவற்றை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்களா? இது ஏதாவது நமக்கு தேவையா அப்படின்னு யோசிப்பதில்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போறோம்? அவர் மகான் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவரை நாம் சரணடைந்தா கண்டிப்பாக நாம் இலக்கை அடைய முடியும் என்று தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு அவரோட பெற்றோர் யாரா இருந்தா நமக்கு என்ன, இந்த ஜாதியா இருந்தா, பிறந்த இடம் எங்க இருந்தா நமக்கு என்ன, அது நமக்கு தேவையே இல்லை தானே. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாபா ஒரு சாது ரூபத்திலையும் தோன்றினார், பழங்குடி மனிதராகவும் இருந்தார், ஷிரடியிலும் இருந்தார். அப்படின்னா அவர் எங்க இருந்தார், எப்படி இருந்தார்? நார்மலான ஒரு பர்சனுக்கு இது சாத்தியமா? இல்லை. இது தெரிஞ்சாலே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இல்லையா? அவர் எல்லாமாகவும் எல்லாவற்றிலும் இருந்தார். கிறிஸ்து ஒரு வாக்கியம் சொல்வாரா, உனது அண்டை வீட்டுக்காரையும் உன்னை போலவே நேசி அப்படின்னு. அதை பாபா முழுமையாக செஞ்சு நம்ம காட்டியிருக்கார். சிருஷ்டியில் இருக்கின்ற எல்லா பொருளுமாகவே அவர் இருந்தார். தன்னை போலவே மற்ற பிராணிகளும் அவராகவே எண்ணினார். கருணையும் காட்டினார். இந்த மகானாக இருந்த தந்தைக்கு தவிர
வேறு யாரிடம் நம்மால் இதை காண முடியும்? புத்தர் சொன்ன அந்த கருணையை முழுமையாக உருவமாக இருந்தவர் பாபா. இப்ப வெறும் வார்த்தையில் சொன்னா நமக்கு புரியாது. ஸ்ரீமதி தார்கர் அப்படின்னா திருமதி மேனேஜர் பாபாவை பற்றி அவரின் சகஜமான நிலைகளை பற்றி அறிந்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அது எப்பேற்பட்டதுன்னா இப்ப நமக்கு தெரியாது. ஒருவர் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில பக்தர்கள் பாபாவை பார்த்து அவரை நல்லா கவனித்து எழுதினால்தான் நமக்கு பாபாவை பத்தி தெரிஞ்சுக்க முடிகிறது. இல்லைன்னா பாபா ஒரு மகான், லீலைகள் செய்வார் என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். இப்ப ஒருத்தரை பத்தி நமக்கு எப்ப தெரியும்னா நல்லா கவனிச்சு பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரிதான் திருமதி தார்கர் மேனேஜரும் செய்திருக்காங்க. அவரை முதல்ல பார்த்த உடனே நம்மை கவர்வது பாபாவின் கண்கள். அது எப்படி இருக்கும்னா நம்மை தன்னுடைய அடிமையாகவே ஆக்கிவிடுமா. அவரின் பார்த்துட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்க்க முடியாதா, அவ்வளவு சக்தி இருக்குமா அவருடைய கண்களுக்கு. ஏன் அப்படின்னா நமக்கும் அந்த உணர்வு இருக்கு. எப்பன்னா ஷிரடிக்கு போனா நமக்கு அந்த மாதிரி உணர்வு இருக்க முடியும். பாபா சமாதி அடைந்து 100 வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனாலும் அப்ப பாபா என்னென்ன லீலைகள் செய்தாரோ இப்பவும் அதே அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அது நம்ம கவனித்தால் நமக்கு புரியும். இல்லைன்னா பாபா ஷிரடியில தான் இருக்கார் என்ற உணர்வு நமக்கு வரும். அவருடைய பார்வை தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் நமக்குள்ள என்னென்ன இருக்கு, நம்முடைய நிஜங்கள் என்ன, நம் வாழ்க்கையில் நடந்த நிஜங்கள் எல்லாமே அவர் எதிரில உட்கார்ந்து படிப்பது போல் இருக்குமா. அப்படி செஞ்சா கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தப்பு செய்தவர் தான் அவர் கண்களை பார்க்க முடியாது. ஆனா அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, நீ தப்பு செஞ்ச, நீ பார்க்காம இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வை உண்மையில் இருக்கு. அவர் சொல்லிருக்காரா இல்லையா, என் மேல் நீ உன்னுடைய பார்வை வைத்தால் நான் உண்மையில் என்னுடைய பார்வை வைப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் பார்த்துட்டே இருக்கிறதா? இல்ல, அவரின் உருவமாக எல்லாரையும் பார்ப்பதுதான். நம்முடைய இதயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய தேகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலையும் அவர் இருக்கார் என்று நமக்கு தெரியுமா, அவர் எதிரில உட்கார்ந்துட்டே இருக்கும் போது. அது எப்படின்னா, நம்முடைய உடலில் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, அது நின்னா நம்மால் வாழ முடியுமா? அப்படின்னா வாழ முடியாது. அதே போல் அவர் நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கோ அதே போல் பாபா நம்முடைய உடம்பில் தேகத்தில் இருக்கார். அவர் பேசுற வார்த்தைகளோ இல்லைன்னா ஒரு சைகையோ நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்காலம் அவருக்கு எல்லாமே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கும் என்று நமக்கு தெல்ல தெளிவாக புரியும். அப்படி எல்லாமே உட்கார்ந்து அவர் எதிரிலேயே உட்காரும் போது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் என்று நமக்கு தெரிஞ்சா நாம் எப்படி இருப்போம்? வேற யாரையாவது நாம் சரணடைவோமா? இல்லை, அவர் மட்டும் போதும்.
ஏன்னா நான் உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னும் போது சரி யாரையே நம்பணும்? யாரையுமே நாம் நம்ப தேவையே இல்லை. இதை நாம் முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு விசுவாசம் இருந்தால் நமக்கு நாம் ஆத்ம சமர்ப்பணை செய்து விடலாம். ஏன்னா வேற எதுவுமே நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் போராட்டத்துக்குள்ளும் இடையே பாதுகாப்பாக அவரை நடத்தி செல்வார். ஏன்னா நம்பிட்டோம், விசுவாசம் அவர் மேல் இருக்கு, ஆத்ம சமர்ப்பணை செஞ்சிட்டோம். அப்படின்னும் போது அவர் என்ன நினைப்பாரு? இந்த குழந்தைக்கு யாருமே இல்லை, நாம தான் நம்பி வந்திருக்கா அப்படின்னு அவரே ஒவ்வொரு விஷயத்தையும் துணையாக இருப்பார். ஆனா இப்ப இல்லையா, இனிமேல் இருப்பாரா? என்ன இல்ல, எப்பவுமே இருப்பார். நாம் சசங்கத்துல எப்ப ஜாயின் பண்ணோமோ, எப்ப அவரை பத்தி நாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ, அப்பத்திலிருந்து இப்ப வரையும் நொடி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கார், இன்னும் இருப்பார். ஆனா நாம் அதை கவனிக்கணும். கஷ்டம் வரும்போது கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வராது. ஆனா சந்தோஷம் வந்தா, ஆனந்தம் வந்தா மட்டும் எல்லாமே பாபாவின் செயல் என்று சொல்வோம். ஆனா கஷ்டம் வந்தா என்ன சொல்வோம்? எனக்கே தராரே அப்படின்னு. இதை விட பெரிய கஷ்டம் நமக்கு வரலாம், அதை விட சின்னதா நமக்கு அவர் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அவர் கடவுள் என்றோ இல்ல சகஜ நிலையில் உள்ள சத்புருஷனாகவோ வேறு எவ்விதமாகவோ நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் சர்வாந்தர்யாமி, அவருக்கு எல்லாமே தெரியும். சர்வாந்தர்யாமின்னா எங்கேயும் எப்பவுமே இருக்கார். இதே நமக்கு ஞாபகம் இருந்தால் வேற யாரையும் நாம் சரணாகதி அடைய வேண்டாம். மகா சக்தி மிக்க அவர் சந்நிதியில் எவ்விதமாக கேள்விகளுக்கோ பயத்துக்கோ இடமில்லை. ஒருவர் எவரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து சரணாகதி அடைவார். இது நமக்கு தெரிஞ்சால் எந்த சந்தேகம், எந்த கேள்வியும், நமக்கு பயமும் இல்லை. அவர் சந்நிதியில் இருக்கும் போது என்று நமக்கு ஞாபகம் இருந்தால், அந்த உணர்ச்சி இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வோம்? ஆத்ம சரணாகதி அடைந்து விடுவோம். அதுவே பாதுகாப்பான சிறந்த ஒரே வழி. நம்முடைய கடமையும் அதுதான். பாபாவை விட்டு நீங்காத பேருணர்வு நிலை. இவர் நிறைய மகான்களை பார்ப்பாரா, ஸ்ரீமதி தார்கர். அப்படி பார்க்கும்போது அந்த மகான்கள் செய்த ஒவ்வொரு விஷயமும் பாபாவை செய்த அந்த யோகம் அப்படின்றாங்க இல்லையா, அந்த அவங்கள் செய்த அந்த யோகாக்கும் பாபா செய்த அந்த யோகாவை செய்ய தேவையே இல்லை பாபா. ஆனா அவங்க அந்த யோகம் தியானம் செய்த எந்த நிலையை அவங்க அடைந்தாங்களோ, பாபா அந்த செய்யாமலே அந்த நிலையில் அவர் எப்பவுமே இருந்தார் என்று சொல்றார். பாபாவுக்கு அகங்காரமோ எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே செய்வது அந்த பரமாத்மாதான் என்று ஒரு உணர்வு அவருக்கு இருக்கு. ஆகையால் அகங்காரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. அவரின்
சக்தி எப்படி இருக்குன்னா, பிறரை தனக்குள் அன்பு மற்றவர்கள் மேல் அன்பு நிறைய காட்டுவாராம். அவர்கிட்ட போகும்போதே, அவர் சந்நிதியில் போகும்போதே நமக்கு தெரியாத ஒரு தைரியம் வந்துடுமா. நமக்கு எந்த விதமான பயமும் வராது, எந்த விதமான கெடுதலும் நமக்கு வராது அப்படின்னு. ஏன் அங்க போனா மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்ல, எல்லா இடத்திலும் பாபா இருக்கார் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த உணர்வு இருக்கும். ஆனால் நமக்கு என்னன்னா, ஷிரடிக்கு போனா அந்த உணர்வு இருக்கும். எப்படின்னா, ஷிரடிக்கு போனா இந்த லௌகீகமான விஷயங்களோ வேற எந்த விதமான கவலையோ நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு 10 நாள் இருந்தா கூட நமக்கு போதாது. அப்பவே அதுக்குள்ளேயே 10 நாள் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு யோசனை இல்லையா. அவர்கிட்ட உட்காரும் போது எந்த விதமான கவலையும் இருக்காது. ஏன்னா அவரை பார்க்கும் போது எப்படி இருக்கும், நமக்கு அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். நமக்கு எந்த விதமான யோசனையும் வராது. எனக்கு வரல அப்படின்னா இந்த லிவிங் பிரசன்ட்ல இருந்தா கண்டிப்பாக வரும். நாங்க உட்காரும் போது இனிமே இந்த வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற உணர்ச்சி இருந்தா அந்த இருக்கின்ற அந்த 10 நாளோ 2 நாளோ 1 நாளோ 1 நிமிஷமோ நாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. இதுவே அங்க உட்கார்ந்துட்டு நடந்ததோ நடக்க போறதோ பத்தி யோசிச்சுட்டே இருந்தா 1 வருஷம் இருந்தாலும் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. அதுக்காக தான் லிவிங் பிரசன்ட் அப்படின்னு சொல்றார் மாஸ்டர் அவர்கள். அவர் எப்போதே தான் இந்த தேகம்தான் என்ற ஒரு லிமிடேஷன்ல அவர் எப்பவுமே இல்லை. அவர் சொல்லியிருக்காரா இல்லையா, பாபா மகாசமாதி அடைந்த பிறகும் என்ன சொன்னாரு, அவர் உயிரோடு இருக்கும் போது என்ன சொன்னாரு, என்னுடைய உனக்கு பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா அவர் உடலோடு தேகத்தோடு இருந்தாலும் இன்னெல்லாலும் ஒன்றுதான். அவர் அந்த சந்நிதியில் அந்த திருமதி தார்காட் அனுபவித்த அந்த ஆனந்தத்தை மறுபடியும் நான் அனுபவிக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இனிமே அந்த ஆனந்தத்தை எனக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட போகணும்னா எந்த விதமான தடையும் இருக்காது. எப்ப வேணா யார் வேணா அவங்க கிட்ட போகலாம், பாபா கிட்ட போகலாம். ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. ஒரு தந்தையை பார்த்ததுக்கு ஒரு குழந்தைக்கு லிமிடேஷன் இருக்குமா, இந்த நேரத்துலதான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதே போலதான் அவர் ஒரு தந்தை, என்னுடைய தர்பார் எப்பவுமே திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரால சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லாரையும் தன் குழந்தைகளாகவே இன்னும் அவர்களுக்கு தான் அதை வரும். நான் வேற இவங்க எல்லாம் வேற அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு வராது. அவர் நம் அனைவருக்குமே ஒரு தந்தை, அதனால் அவர் அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது. அவரின் செயல்கள் எல்லாத்திலையுமே எந்த விதமான ஒரு ரகசியமும் இருக்காது. அவர் செய்த எல்லா செயலும் எல்லாருமே பார்க்கவும் முடியும். இது என்ன சாதுவின் ஒரு குணம்தான் அது, எந்தவித மறைமுகமும் இருக்கக்கூடாது என்று. தப்பு செய்தாதான் நாம் மறைக்கணும். தப்பு செய்யாதவர்களுக்கு மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது இல்லையா. ஏன்னா எல்லாமே ஓப்பனா இருக்க, யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம்,
என்ன வேணா கேட்கலாம் அப்படின்ற ஒரு நிலைதான் பாபா இருந்தார். அதே போலதான் மாஸ்டர் அவர்களும். மாஸ்டர் அவர்கள் கிட்ட ஒருத்தர் கேட்டாரா, சார் ஏன் சார் எல்லாருமே எல்லா நேரத்துலயும் வந்துட்டே இருக்காங்க, நீங்க ஒரு டைம் வைங்க, இன் அவுட் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பாபாவுக்கே அந்த நிலை இல்லை, அவரே ஒரு டைம் ஸ்லாட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்றேன்னா அதையே நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மாஸ்டர் அவர்கள் இப்ப சொன்ன எல்லாமே மாஸ்டர் அவர்களில் நாம் காண முடியும். அவரின் வாழ்க்கையை நாம் பார்த்தால் கண்டிப்பா முடியும். பாபா கிட்ட யார் வேணா எப்ப வேணா போலாம். முழுமையான ஒரு சுதந்திரம் இருக்கு. அவர்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். மாஸ்டர் அவர்கள்கிட்டயும் யார் வேணா எப்ப வேணா போலாம், என்ன வேணா கேட்கலாம். ஒரு வாட்டி மாஸ்டர் அவர்கள் டூருக்கு போகும்போது எல்லாருமே கிட்டே இருந்தாங்களா கேள்விகளை கேட்கும்போது, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வருஷம், ஒரு 6 இயர்ஸ் ஒரு பையன் மாஸ்டர் அவர்கள் கிட்ட, சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார. இதுவே நம்ம கிட்ட கேட்டா உனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். ஆனா ஒரு சின்ன இது கூட மாஸ்டர் அவர்கள் காட்டவே இல்லை. நான் MA வரைக்கும் படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு பொறுமையாக சொல்லியிருக்காராம். பாபாவில் கண்ட எல்லா குணங்களுமே மாஸ்டர் அவர்கள் கிட்ட நான் காண முடியும். பாபா எந்த விதமான ஒரு எதையுமே காசு வந்தாலும் எதையும் சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வச்சாதானே அதை காப்பாற்றணும். அதற்கான ஒரு ஒரு ஏதாவது ஒரு கமிட்டி ஏதாவது போடணும். காலையில வந்தா ஈவினிங்க்கு எல்லாமே காலியாயிடும் பணம் எல்லாமே. அவர் சமாதி அடையும் போது கூட அவர்கிட்ட எவ்வளவு இருந்ததுன்னா 16 ரூபாய் இருந்ததா. இப்படி ஒரு மனிதர் மாமனிதரா மகானா வாழ முடிஞ்சது. அதே மாதிரிதான் மாஸ்டர் அவர்களும். அவர் சமாதியை அடையும் போது ஒரு இடமோ இல்லைன்னா பேங்க் பேலன்ஸோ LIC பாலிசிஸோ எதுவுமே இல்லை. இப்ப லாஸ்ட்ல நான் பார்க்க போறது என்னன்னா, எல்லாமே சொல்லியிருக்கோம் சரி. ஆனா இந்த காலத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் மிக எளிமையான ஒரு வழியை நமக்கு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் வந்திருக்காரு. அது என்னன்னா சரணாகதி. அதேதான் ரமண மகர்ஷியும் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த சரணாகதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்ஜால கிஷோர நியாயம் மாதிரி இருக்கணுமா. 2 நியாயம் பார்த்திருக்கோம், மரக்கட கிஷோர நியாயம், மார்ஜால கிஷோர நியாயம். மார்ஜால கிஷோர நியாயம் அப்படின்னா கூட குட்டியே போட்டுடும். அது எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த குட்டி மியாம் அப்படின்னு சின்ன குரல் கேட்ட உடனே ஓடி அது மற்றொரு இடத்துக்கு மாத்திடும். அதே போல் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்ஜால கிஷோர நியாயம் மாதிரி இருக்கணுமா. சர்வ ஆத்ம சமர்ப்பணை சரணாகதி நாம் அடைந்துட்டோம்னா நம்மை பாபா கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதே மரக்கட கிஷோர நியாயம் எப்படின்னா, அந்த குரங்கு தாயை பிடிச்சுட்டே இருக்கும், கட்டி பிடிச்சுட்டே இருக்கும். எங்காவது விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டி தான் தாயை பார்த்துட்டே இருக்கும். ஆனா தாய் குரங்கு ஏதோ பாக்குறதோ இல்லைன்னா செஞ்சுட்டே இருக்கும். அந்த எப்ப இந்த தாய் குரங்கு மூவ் ஆகுமோ அப்ப கண்டிப்பா உடனே கட்டிப்பிடிச்சுக்கும். அந்த கட்டி பிடிச்சிக்கிறது பக்தி ஞானம்.
ஏன்னா இந்த ரெண்டுமே நமக்கு கஷ்டம். பக்தியோடு ஞானத்தோடு அவரை பிடிச்சிட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மாஜால கிருஷ்ணர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வித எப்பவுமே ஞாம் ஞாம் அப்படின்ட்டு சாயி சாயி என்று நாம் அவரை அனன்ய சிந்தனம் செய்துட்டே இருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அவர் கை கொடுப்பார். நம் பக்கத்திலேயே இருந்து நம்மை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக மேலே கொண்டு வந்துடுவார். ஆனா அதற்கு ஒரே வழி என்னவென்றால் சர்வ சரணாகதி. இதற்கு மிஞ்சின ஒரு எளிமையான வழி எதுவுமே இல்லை, இருந்தாலும் நம்மால் செய்ய முடியாது. இந்த சத்சங்கம் பாராயண் மூலமாக தான் நாம் அவருக்கு பாபாவுக்கு மிக நெருக்கமாக இருக்க முடியும். அந்த நெருக்கமாக இருந்து கொண்டே சரண அடைந்து அவரை பார்த்து கொண்டே அப்படின்னா நாம் எந்த விதமான ஒரு தப்பும் செய்யாம இருக்கணும். ஒருத்தரை கண்ணோடு கண்ணு நாம் பார்க்கணும்னா கண்டிப்பா தைரியம் வேணும். ஏன்னா போலீஸ்காரர் திருடனை கண்ணை பார்த்த கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா தப்பு செஞ்சவங்க கண்ணை காட்டி கொடுத்துருமா. அதே போல் நாம் தப்பு செய்யாம இருக்கணும். அப்பதான் நாம் அவரை கண்ணோடு கண் பார்க்க முடியும். அப்படி நாம் செய்து கொண்டே அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தால் அவர் நம் பக்கத்திலேயே இருப்பார். அவர் பக்கத்திலே நமக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு இடத்தை பாபா தந்திருக்காரு. அவருக்கு தந்த அந்த இடம் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும். ஏன்னா பரத்வாஜா மாஸ்டரோட கடைசி துளி வரைக்கும், அவர் உயிர் போற கடைசி நொடி வரைக்கும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டேதான் இருந்தார். இதை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அவர் சொன்ன இந்த எளிமையான வழியான சரணாகதி செய்து கொண்டு அந்த சாய் மாஸ்டர் குழந்தைகளாலே நாம் ஆகிறதுக்கு முயற்சி செய்வோம். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.